நீதிமன்றம் மட்டும் இதை உறுதிப்படுத்தல. அந்த படத்துடைய தயாரிப்பாளர், இவருடைய மேலாளராக இருந்த பிஆர்ஓவாக இருந்த பிடி செல்வகுமார், இன்றைக்கு அவர் வேற கட்சியில சேர்ந்தாரு. ஆனாலும் அவர் சொல்றாரு, ஒரே ஒரு படம் எடுத்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் சினிமால இருந்த என்னுடைய மொத்த காசையும் போட்டு ஒரு படம் எடுத்தேன், ஒரே படத்தை தெருவுக்கு வந்துட்டேன். இந்த வடிவேலு ஒரு காமெடியில டேய் புகைய போடுன்னு சொன்னேன், போட்டான், ஒரேடியா போட்டான், ஒரே ஒருத்தன் தாங்க ஊதுனா மொத்தமா ஊதிட்டு போயிருச்சு. அவரு சொன்ன ஊதல் வேற. ஆனா இன்னைக்கும் விஜய் ஊதிருக்காரு. யாருக்கு ஊதிருக்காருன்னா தயாரிப்பாளருக்கு ஊதிருக்காரு. அவரு பூனை ஊதுனதுல பஞ்சு கடை பத்திட்டு இருந்துச்சு. வடிவேலு ஊதுனதுல இவரு ஊதுன ஊதுல தயாரிப்பாளரோட வயிறு பத்திட்டு எரியுது. பிடி செல்வகுமார் அதுல இருந்து தயாரிப்பு துறையை விட்டுட்டு வெளியேறிட்டாப்ல. அன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோஸும் எஸ்கேடி ஸ்டுடியோஸும் சேர்ந்து தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. படம் போட்ட 2 தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தெரு நிக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கின விஜய், நான் கேரியரோட உச்சத்துல இருக்கேன், நான் உதறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புருடா விட்டு கொண்டு நான் ஊழல் ஒழிக்க போறேங்கிறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வருமானத்தை வரைச்சி 10 வருஷம் கேஸ் நடத்தி அந்த நீதிமன்றத்தால இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்க விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி ஊழல் ஒழிப்பாரு?